தொடர்ந்து இந்த உபவாச ஜெபத்தில் பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இன்றைக்கு உபவாசத்தின் 7ஆம் நாள். அப்படி பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உபவாசத்தின் ரொம்ப அருமையா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப சொற்பமான மக்கள் தான் தினந்தோறும் வர்றாங்க. எங்களுக்கு ஆசை எல்லாரும் நிறைவா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாராலையும் வர முடியாது. வேலை செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களால கஷ்டம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தா, ஏன்னா ஆரம்ப நாட்கள் உபவாச ஜெபம்னா எவ்வளோ பேர் வருவாங்க. அப்படியே நாட்கள் போக 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 இந்த 21 நாட்களுக்குள்ள நம்ம வீடு ஒரு கொர்நேலியோ வீடா மாறும். அந்த ஆசை நம்ம மனசுல இருக்கணும். கொர்நேலியோ வீட்டை குறித்து எத்தனை காரியம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். தினமும் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி டெய்லி வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிடுறேன், ஒரு ஷார்ட் மெசேஜ், சின்னமா ஒரு செய்தி, ஒரு 12 ஜெப குறிப்பு. இன்னைக்கு டைப் பண்றதுக்கு ஆள் இல்லை, இல்லாட்டினா காலைல போட்டு விட்டுருப்பேன். நான் ரெடியா தான் இருக்கேன். கர்த்தர் நல்லவர். மதியம் போட்டு விட்டுருவாங்க. என்ன சிவா, கரிகாலனை வர சொல்லி. கர்த்தர் நல்லவர். அந்த 6 காரியத்தை வரிசையா சொல்லுங்க பாப்போம். முதலாவது, யாராவது ஒருத்தர் அழகா சொல்லுங்க. பாயிண்ட் தேவ பக்தி. 2வது நாள் என்ன தியானிச்சோம்? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். 3வது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன். 4வது, எப்பொழுதும் தேவனை நோக்கி. 5வது, தரிசனம் கண்டவன். 5வது, யூடியூப் மெசேஜ் கேட்டீங்களா இல்லையா? வராதவங்க ஏமா நம்ம செய்தி தினமும் போடுறோமா? ஒரு செய்தி விடாம போட்டுட்டு இருக்கிறோம். தரிசனம் கண்டவன் எத்தனாவது பாயிண்ட்? 5. 6வது பாயிண்ட் என்ன? நீதிமான். நேற்றுக்கு வரைக்கும் நம்ம தியானிச்சது என்ன? நீதிமான். இப்ப கரெக்டா 7வது பாயிண்ட் என்ன? நீங்களே சொல்லுங்க. 7வது பாயிண்ட் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும். இன்னைக்கு நம்ம பேச போறது நல்லவர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேச போறது என்ன? உங்க குடும்பத்தை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லணும்? அப்படி ஆசையா இருக்கா? உங்களை பார்க்கிறவங்க எய்த்த வீடு பக்கத்து வீடெல்லாம் சொல்லணும், ரொம்ப நல்லவங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க பேசுங்க. நல்லவங்கன்னா என்ன? எப்படி? அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கிறது? நல்லவங்களுக்கு என்ன டெஃபினேஷன்? ஒருத்தரை பார்த்தா நல்லவங்கன்னு எப்படி சொல்றது? எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு ரொம்ப நாளா, ஆனால் ஆண்டவர் கிருபையில் இப்ப அந்த பேர் இல்லை. ஆரம்ப நைட் பிரேயர்ல நல்லவர் 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 இயேசு நல்லவர், இந்த பாட்டை பாடாம எந்த நைட் பிரேயர்லயும் நான் இருக்க மாட்டேன். எந்த நைட் பிரேயரா இருந்தாலும் இந்த பாட்டு பாடுவேன். குர்துலா மேரின்னு ஒரு கான்வென்ட் சிஸ்டர். அப்ப நம்ம இரவு ஜெபத்துக்கு எவ்வளவு சிஸ்டர்கள் வருவாங்க தெரியுமா? சிஸ்டர்களே ஒரு 6-7 பேர் வருவாங்க. 1000 பேர் இந்த சிஸ்டர்லாம் உடுப்போட வந்து உட்கார்ந்து இருப்பாங்க எங்க சின்ன TLCல. அப்ப அந்த சிஸ்டர் எனக்கு வச்ச பேரு நல்ல ஒரு பிரதர் வந்துட்டாரா. அந்த பாட்டுனால நமக்கு என்ன பேர் வந்துச்சு? நல்லவர் பிரதர். உண்மையாகவே நம்மை பார்க்கிறவங்க நல்லவர்னு சொல்லணும். கொர்நேலியுவை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க? நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும்
100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எலியாவை பாருங்க. வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து அவர் என்ன முடிவெடுக்கிறாரு? நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவனே அல்ல. இதே மாதிரி ஒருத்தர் சொன்னார் புதிய ஏற்பாட்டில். யாருன்னு தெரியுமா? இயேசுன்னு சொன்னது யாரு? இயேசுன்னு சொன்னது யாரு? கரெக்டுங்க, இயேசுதாங்க. புதிய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு யோனா இல்ல, புதிய ஏற்பாட்டில் சொன்னது யாரு? இயேசுதான். இதே வார்த்தையை சொன்னார். நல்ல போதகரேன்னு கூப்பிடும்போது என்ன சொன்னார்? ஏன்பா என்ன போய் நல்லவருங்கிறீங்க? சரி, நம்ம வரிசையா தியானிப்போம். எலியா சொல்றாரு, நான் நல்லவனே அல்ல. எனக்கு ஆரம்ப நாட்கள்ல ஒரு பிரதர் ஜபம் சொல்லி கொடுப்பார். அவர் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தார். சகாயராஜ், நீ எப்பயும் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஃபாதர், ஐ எம் நத்திங் லார்ட், ஐ எம் அன்வொர்த்தி பர்சன், மை handful of dust, please guide me and lead me with the Holy Spirit. இது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாரு. ஆமா, எப்ப போய் அவரை பார்த்தாலும் இதுதான் சொல்வார். Heavenly Father, I am nothing, I am nothing Lord, I am unworthy person. ஆனா நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்வேன். நம்ம எப்ப பார்த்தாலும் நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, பூச்சி ஆண்டவரே, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் நான் கொஞ்ச நாள் தான் சொல்லி பார்த்தேன். அப்புறம் எனக்கே அது கஷ்டமா இருந்துச்சு. இதனடா கேத்தலிக்ல மனப்பாடமா சொல்ற மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபங்கிறது ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஜெபங்கிறது நாளுக்கு நாள் நம்மை நல்லவர்களாக மாற்றணும். இன்னைய விட நாளைக்கு பெட்டர், நாளைய விட. நம்ம பார்க்கிறவங்க சொல்வாங்க, எங்க வீட்டுல சொல்வாங்க, என் பிள்ளைங்கெல்லாம் சொல்வாங்க, அப்பா இன்னைக்கு பிரசங்கம் பண்ண மாதிரியே பண்ணுங்கப்பா, இன்னைக்கு பண்ண மாதிரியே பண்ணுங்க. ஏமா எப்பயும் அப்படித்தானே பண்ணு. சில நேரத்தில் கிட்டார் முடார்னு போட்டு அடிச்சிடுறீங்க, அது கஷ்டமா இருக்குது. இதை வேற ஆட்கள் சொல்றது இல்லை. சொல்றது யாரு? என் பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுவும் என் பிள்ளைங்க நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாட்ட உட்காந்து பிரசங்கத்தெல்லாம் ஒரு சஜஷன் எடுத்து சொல்லுவாங்க. இப்படி சொல்றாங்களே அம்மா, அப்ப பேசலாமா அம்மா அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சர்டிஃபிகேட் முதல்ல எங்கே வாங்கணும்? வீட்டில் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதா ரொம்ப கஷ்டம். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும். எவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல? எல்லாரும் சொல்லுங்களேன். எலியா என்ன கிட்டத்தட்ட 400 + 450 850 ஆட்களை அடிச்ச ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சின்ன ஜெபம். நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்மால் பிரேயர், ஹம்பிள் பிரேயர், சிம்பிள் பிரேயர், பட் பவர்ஃபுல் பிரேயர். அவர் பண்ணது பெரிய ஜெபம்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தாவே பாரும் கேளும், அவ்வளவுதான். அக்கினி இறங்கிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோட ஒரு நெருக்க இருந்தால், எவ்வளவு நல்லவரா இருந்தால், ஆனா அவர் சொல்றாரு நல்லவன் இல்லைங்கிறார். அவர் நல்லவரா இருந்ததுனாலதான் ஆண்டவர் உடனடியாக அந்த ஜெபத்தை என்ன பண்ண கேட்டார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம்
34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கொஞ்சம் வேகமா படிங்க. அதே சங்கீதம் 25 சங்கீதம் 8 பாருங்க. கர்த்தாவே கர்த்தர் ஆகையால். பாத்தீங்களா? அப்ப நல்லவர்கள் பாவிகள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எங்க வருது? சங்கீதம் 1 நீதிமான்களின் சபை அப்படின்னு இருக்கா? சங்கீதம் 1 பாருங்க. கர்த்தர் யாருடைய வழிகளை அறிந்திருக்கிறார்? அங்க பாருங்க 1:5 பாருங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் எங்க நிக்க மாட்டாங்களா? எனக்கு துன்மார்க்கர் எங்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆச்சரியமான ஒரு காரியம். அப்ப நல்லவருக்கு என்ன டெஃபினேஷன்? நல்லவர்னா யார்? அவர் எப்படி இருப்பார்? ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவங்களை என்ன சொல்லலாம்? நல்லவர்னு சொல்லலாமா? அப்போஸ்தலர் 10:38 படி. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இந்த மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடியவங்களை சமுதாயம் எப்படி பார்க்கும்? நல்லவர்களாய் பார்க்கிறது. அல்லேலூயா. கொர்நேலியுவை குறிச்சு நல்ல ஸ்ட்ராங்கா சாட்சி. பேதுருகிட்ட போய் நின்று பேசுறாங்க. அவர் நல்லவர் என்று யூத ஜனங்கள் எல்லாராலும் சாட்சி பெற்றவர். அல்லேலூயா. நல்லவர் என்று யாரால சாட்சி பெற்றவர்? இதே சங்கீதம் 34 சங்கீதம் 8 படிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். கர்த்தர் 8 அவர் மேல். 73 சங்கீதம் 1 பாருங்க. 73 சங்கீதம் 1 சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர். அப்ப நல்லவர்னா யாரு? சுத்தமான ஒரு இருதயத்தோடு இருக்கிறவங்களோட இருக்கிறதா நல்லவருக்கு அடையாளம். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை நம்பி நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்பி பேசலாம், நம்பி சொல்லலாம். அவர் நல்லவருங்க. 100 சங்கீதம் 5 சொல்லுது. 100 சங்கீதம் 5 கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மை. சரி, இப்ப இது மாதிரி வசனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் சொல்லிக்கிட்டே போலாம். 106 சங்கீதம் 1 118 சங்கீதம் 1 107 சங்கீதம் 1 118 சங்கீதம் 29 119 சங்கீதம் 68 125 சங்கீதம் 4 136 சங்கீதம் 1 இதுல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் நல்லவர். மேக்சிமம் தாவீது எழுதின பாடல்கள்ல ஃபுல்லா கர்த்தரை குறிச்சு எப்படி எழுதினார்? நல்லவர். God is good. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அதனால என்னுடைய கார் எந்த இடத்துல திரும்பினாலும் தெரிஞ்சு போயிடும். எல்லா புறஜாதி மக்களும் நின்று படிப்பாங்க. இது வரைக்கும் ஆண்டவர் என்னை வண்டியை காப்பாத்திட்டு இருக்கு ஒரே காரணம், முன்னாடி வேற வசனம்லாம் இல்லை. God is good all the time அப்படின்னு பார்ப்பான். கர்த்தர் எப்போதும் நமக்கு எப்படிதான் இருக்கிறாரு. நீங்க சாதாரணமாவே உங்க வாயில God is good all the time எப்போதும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே நீங்க எப்ப எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறீங்க,
நல்லவரா தான் இருக்கிறீங்க. அதுதான் திவ்ய சுபாவம். இன்னைக்கு நம்ம தியானிச்சோம்ல, அதுதான் அந்த திவ்ய சுபாவம். முக்கியமான சில காரியங்களை சொல்லி உங்களை ஜெபிச்சு ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிப்போமா? நீதிமொழிகள் 2:20 எல்லாரும் படிக்கலாமா? நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து அவனே நீதிமான். அதே மாதிரி உத்தமனுக்கு டெஃபினேஷன் இருக்கு. நல்லவர் பாருங்க, நல்லவர்களின் வழியிலே. நம்ம பிள்ளைங்களை நான் எப்பயும் ஜெபம் பண்ணி என் மகனை அனுப்பும் போது, ஆண்டவரே நல்ல பிள்ளைங்களோட பழகணும், நல்ல பிள்ளைங்க தம்பியை சுற்றி இருக்கணும், இப்படிதான் அந்த வார்த்தையை நான் விடவே மாட்டேன் எப்பயும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள போகுதுங்க. ஆமென். அதனால நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கவனமாய் காத்து கொள்ளணும். பிள்ளையினுடைய இருதயத்தில் நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அவன் பாடத்தை கற்றுக்கிறானோ இல்லையோ, அங்க இருக்கிறவங்களுடைய பேச்செல்லாம் அந்த தரங்கெட்ட பேச்சு, தாறுமாறான பேச்செல்லாம் அது அசுத்த வார்த்தைகள்னே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியல. பிறந்ததுல இருந்து அது ஆண்டவரை மட்டும்தான் பார்க்குதுங்க. கர்த்தர் நல்லவர்னு அதுதான் தெரியும். நல்ல ஆராதனையை பார்க்குதுங்க, நல்ல மனிதர்களை பார்க்குதுங்க. ஆனா இப்ப படிக்க போற இடத்துல பாத்தீங்கன்னா சம்திங் டிஃபரெண்ட். கண்ணாபின்னான்னு பேசுறாங்க பயலுங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க பேசுறது பூராமே வல்கர் வேர்ட்ஸ். அது அப்படியே அது வல்கர் வேர்ட்ஸ்ன்னு தெரியாம இந்த என்ன பண்ணிடுறாங்க எல்லாரும் அது அப்படியே எனக்கு அதெல்லாம் சொல்ல ரொம்ப வாய் கூசுது. அது தேவ மனுஷன் பேசவே கூடாது, சொல்லவும் கூடாது. யார் பேசினாலும் சரிதான், சொல்லுன்னு ஆயிடுவேன். நிறுத்து, என்ன சொன்ன, இந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தை, உடனே கரெக்ஷன் பண்ணிடுவேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாயின் வார்த்தைகளினாலே நீங்கள் நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும் இந்த சமுதாயம் என்ன பண்ணிரும், தீர்மானம் எடுத்துரும். நீங்க பேசும்போது இந்த சமுதாயம், ஐயா மோசமான பையன்பா, வாயில பாரு சொல்றமா, எவ்வளவு அசிங்கமா வார்த்தை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை, இங்க பாருங்க, இருதயத்தை காத்துக்கணும், வாயை காத்துக்கணும், வார்த்தையை காத்துக்கணும். என்ன பிரதர் கொடுமையான வாழ்க்கையா இருக்கு? கொடுமையான வாழ்க்கை இல்ல, கட்டுப்பாடான வாழ்க்கை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இது கொடுமையான வாழ்க்கை இல்ல. என்ன வாழ்க்கை? இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆதார் கார்டு வாங்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க போய் என்ன பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், வீட்டில இருந்து 3 அடையாள அட்டையை கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிற இடத்துல போய் நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உட்காரணும். அந்த போட்டோ இடத்துல உட்காரும் போது கண்ணை பாருன்னு சொல்லி கண்ணை மட்டும் காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கிட்டு திரும்புமா அங்கிட்டு திரும்புமா, அவ்வளவு காரியங்களையும் நம்ம ஒரு குறைவு இல்லாம பண்றோம். ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுனா என்ன பண்றோம், ஆதார் கேட்கிறான், ரேஷன் கார்டு கேட்கிறான், ஒவ்வொன்றும் கேட்கிறான். ஒரு கட்டுப்பாடு இருக்கா, ஒரு ஒழுங்கு இருக்கா? உலகத்துல எதுக்கோ கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை, ஒழுங்கு நிறைந்த வாழ்க்கை. இது கடினமான வாழ்க்கை இல்லை. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன், ஒடுக்குகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நல்லவன் என்ற பெயர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நல்லவன். ஆனா கெட்டவன் பெயர் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். கெட்டவன் பெயர் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இதை தீர்மானமா வச்சுக்கங்க. இன்னொரு அருமையான வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 12:2.
அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு திருப்பி சத்தமா ஒரு முறை சொல்லுங்க. நீங்க நல்லவர்களா இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல ஆண்டவர் அடிக்கடி 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 வந்து உங்களை நம்பி நிறைய வார்த்தைகளை பேசுவார், உங்களோட உறவாடுவார், உங்களை நம்புவார். உங்களை நம்பி உங்க மேல ஒரு தயை, அவர்கிட்ட இருந்து நீங்க தயை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா அடுத்த வார்த்தையை பாருங்க, துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை. அப்ப நீங்க தான் முடிவெடுக்கணும். எனக்குள்ள தவறான சிந்தை இருந்துச்சுன்னா என்ன ஆண்டவர் எங்க தள்ளிடுவார், ஆக்கினைக்கு தள்ளிடுவார். ஆனா நான் நல்லவனா இருந்தா ஆண்டவருடைய கண்கள்ல எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப கொர்நேலியு நல்லவனா இருந்ததுனால அந்த வீட்டுக்கு பேதுருவை பரலோகம் அப்பாயின்மெண்ட் பண்ணுது. தயவு செய்து பக்கத்துல சொல்லுங்க, ஒரு வீட்டுக்கு எந்த ஊழியக்காரர் போகணும்னு அன்னைக்கு சபை தீர்மானம் எடுக்கல, பரலோக தீர்மானம் எடுத்துச்சு. பரலோகம் என்ன பண்ணிருச்சு, திடீர்னு கேப்ரியல் தூதனை கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பி, பேதுருன்னு ஒரு மனுஷன் இப்பதான் யோப்பா பட்டணத்துல இருக்கிறான், மாடியில இருக்கிறான். அங்கே செத்து போன துர்கால் அவளை என்ன பண்ணி உயிரோட எழுப்பிட்டு அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறான். அந்த ஊருக்கு பேரு யோப்பா. நீ போப்பா, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அந்த ஊருக்கு பேரு என்னது? தயவுசெய்து மறந்துடாதீங்க, அந்த ஊருக்கு பேரு யோப்பா. யோப்பா யோப்பா நீ போப்பான்னு நீ போன. இவன் போய் சொல்றான், எங்க ஊழியக்காரர் வந்து யூத ஜனங்களோட நல்லவர்னு அவர் என்ன பண்ணிருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே பேதுரு பரலோகம் அனுப்பி இருக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, முடிவு. அதெல்லாம் நம்ம இன்னும் வர்ற நாட்கள்ல தியானிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி ஆண்டவரே வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு தூதன் மாதிரி தூதனை அனுப்பி ஒரு தேவ மனிதனை அப்பாயின்மெண்ட் பண்றாருன்னு அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரே பிரசங்கத்துல அந்த வீடே ரட்சிக்கப்பட்டுருச்சு, குடும்பமே அசைக்கப்பட்டுருச்சு, எல்லாரும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. நம்ம நாக்கு தள்ளி போயிட்டோம், 40 வருஷமா ஊழியம் பண்றோம், ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர்களை கொண்டு வர்றதுக்கு போதும் போதுன்னு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை மறக்காதீங்க, நல்லவன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொன்னேன், நல்லவர்கள் வழியில நடக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி பேசுற பசங்களோட நீ வந்து பழகாத. நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஆட்களோட சேராத, இந்த வார்த்தை அசுத்தமான வார்த்தை, இதுல இருந்தெல்லாம் நீ வெளியில வரணும்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. மணி இன்னும் 2-3 வசனம், அதை மட்டும் பொறுத்துக்கங்க. பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும். இப்ப வாங்க, இந்த என்னடா எப்ப பார்த்தாலும் பைபிள், எப்ப பார்த்தாலும் ஜெபம், கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படி நம்ம சொல்றோம்ல, அப்ப நல்லவரா இருக்கிறவனுக்கு என்னென்னலாம் கொடுக்கிறாரா? ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார். இங்க பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்துக்கு நிகரான. இங்க பாருங்களேன், நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசப்ஷன், ஒரு பாஸ்டருடைய பொண்ணு ரிசப்ஷன் நான் போயிருந்தேன். 3ஆவது மாடியில போங்க, உடனே எனக்கு கீழே ஒரு ஆளை நியமிச்சு, பிரதரை பத்திரமா கூட்டிட்டு போங்கப்பா, சின்ன லிப்ட், 4 பேர் தான் போகலாம், அதுக்கு மேல போன சவுண்டு விட்டுருது, அது கரெக்டா 4 பேர் தான் போகலாம். சின்ன பிள்ளை மறந்துடாதீங்க, சின்ன பிள்ளைல நானும் என் தங்கச்சியும் இந்த ஜோக்கெல்லாம் நிறைய படிப்போம். அதில் வெயிட் வெங்கம்மான்னு ஒன்று வரும், பார்த்துருக்கிறீங்களா? யாருக்காவது அப்படி படிச்ச ஞாபகம் இருக்கா? ஒருத்தருக்குமே ஞாபகம் இல்லையா? வெயிட் வெங்கம்மான்னு சொல்லி ஒரு அம்மா நல்ல குண்டா இருக்கும், அதை பற்றியே ஜோக் டெய்லி போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு முறை அந்த அம்மா போய் இட மிஷின்ல ஏறி நிற்கும்,
ஏறி நின்னோன்னு காடு விழுகும்ல, அதுல குறி கேட்கிற மாதிரி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அதை படிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன வந்ததுன்னு போட்டிருக்காங்க தெரியுமா, ஒரு ஆள் மட்டும் நிற்கவும். அது நாங்க சின்ன பிள்ளையில படிச்சு படிச்சு சிரிப்போம். டெய்லி அந்த அம்மாவை போட்டு ஒரு ஜோக் போடுவாங்க, அப்ப பாருங்க இது ரொம்ப ஒரு ஆள் மட்டும் நிற்க. அப்ப தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு என்னென்னலாம் கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, அறிவை கொடுக்கிறாரு, இன்பத்தை கொடுக்கிறார். ஆனா பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் என்ன பண்ணியிருக்கிறார். எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல, எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? பக்கத்துல சொல்லுங்க, கை கொடுத்து, நல்லவங்களோட பழகுவோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்லவர்கள் வழியில நடப்போம், நல்லவர் என்று எல்லாராலையும் சாட்சி பெறுவோம். அல்லேலூயா. நம்மளை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லணும்? எக்கச்சக்கமா வசனம் இருக்கு நமக்கு. மார்க் 10:18, லூக்கா 18:19 எல்லாம் நல்ல போதகரேன்னு சொல்லும் போது இவர் உடனே என்ன சொல்வார்? என்னைய போய் நல்லவர்ங்கிறீங்களேப்பா, யார்ப்பா நல்லவர்? தேவன் ஒருவர் தவிர. இதை யார் கொடுத்த சர்டிபிகேட்? தேவன் ஒருவரை தவிர பாக்கி யாரோ. அப்ப நம்ம ஒத்துக்குவோமா நம்ம யாருமே நல்லவங்க இல்லை? தினகரன் சொல்வாரு, தினகரன் ஐயா எல்லா பிரசங்கத்திலையும் சொல்வார், எல்லா பிரசங்கத்திலையும் ஒரு சில வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துவார். அதுல ஒரு வார்த்தை சொல்வாரு, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவரும் இல்லை. இத சொல்லாம போவே மாட்டார். இத ஒண்ணு அடிக்கடி சொல்வார். அப்புறம் அடிக்கடி அவர் சொல்வார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வசனம் அவர் சொல்வாரு. எங்களுக்கெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த புத்திமதி, இந்த பைபிள் அப்படியே உள்ள போயிடணும். ஆமென். இந்த பைபிள் நீங்க தயவு செய்து ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு நடமாடு வேதாகமா இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கையில இருந்து எல்லா பைபிள் எல்லாம் பிடிக்கிட்டாங்கன்னு வைங்க, தக்கா முக்கான்னு நிக்க கூடாது. நீங்க 10 வசனம் சொல்லணும், நீங்க 10 வசனம் சொல்லணும், நான் 10 வசனம். இப்ப எல்லா கலெக்ஷனும் ஒன்னா சேர்ந்தா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுவார்? சத்தமா ஒரு ஆமென். நம்ம எல்லாம் BA, MA, MAd, BSc இப்படி படிச்சுட்டு வசனம் தெரியாம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம படிப்பு ஒண்ணுமே பண்ணாது. படிப்பு சோறு போடும், ஆனா வார்த்தை நித்தியத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். தகப்பனே, இந்த நாட்களிலே கொர்நேலியோ நல்லவர் என்று யூத ஜனங்கள் எல்லாராலும் சாட்சி பெற்றவராய் இருந்தாரப்பா. நாங்க சாட்சியோடு வாழணும், சாட்சியோடு வாழணும், சாட்சியோடு வாழணும். எல்லார் மத்தியிலையும் நாங்க நல்லவங்களா இருக்கணும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.